காவல் நிலைய விசாரணைக்கு சென்ற சிறுவன் உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் உட்பட 4 போலீசாருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். விவரங்கள் செல்வகுமார். கடந்த 2019ஆம் ஆண்டு மதுரை மாநகர் கோச்சடி பகுதியைச் சேர்ந்த ஜெயா என்பவருடைய மூத்த மகன் முத்து கார்த்திக் இவருக்கு வயது 17. இந்த சிறுவன் கடந்த 2019ஆம் ஆண்டு குற்ற வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு காவல் நிலையத்திற்கு SS காலனி காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துக் கொள்ளப்பட்டார். இந்த விசாரணையின் போது முத்து கார்த்திக் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் இதனால் அவர் உடல்நல குறைவின் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இந்த இறப்பு தன்னுடைய மகனுடைய இறப்பிற்கு காரணம் மதுரை SS காலனி காவல்துறையினர் தான். அவர்கள் தான் கடுமையாக தாக்கியதால் உயிரிழந்தார் என ஜெயா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்ந்து இறந்த இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் மதுரை SS காலனி ஆய்வாளர் அலெக்ஸ் ராஜ் மற்றும் காவலர்கள் சதீஷ், ரவி, ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தார்கள். இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் மதுரை மாவட்ட 5வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு தற்போது இந்த விசாரணை முழுமையாக நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் காவல் ஆய்வாளர்கள் அலெக்ஸ் ராஜ் மற்றும் காவலர்கள் சதீஷ், ரவி, ரவிச்சந்திரன் ஆகிய 4 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது தொடர்பாக மேலும் சிலரையும் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையில் சேர்க்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு சிறுவன் போலீசார் தாக்கி இறந்ததாக கூறப்பட்ட இந்த வழக்கு 4 போலீசார் மீது தற்போது தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.